السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واذكروا الله في أيام معدودات. قال النبي صلى الله عليه وسلم: أيام التشريق أيام أكل وشرب وذكر. رواه مسلم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய இருபெரும் பெருநாட்களில் ஒரு பெருநாள் ஏறக்குறைய முடிந்துவிட்டது என்று சொல்லலாம். ஆனாலும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இன்னும் நாம் பெருநாளில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், பெருநாளைக்கு அடுத்தபடியாக ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளைக்கு அடுத்தபடியாக உள்ள 3 நாட்கள் அது சாப்பிடக்கூடிய, குடிக்கக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய நாட்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் 203வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்: வஸ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத். எண்ணப்பட்ட அந்த நாட்களிலே நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இந்த வசனத்துக்கு கீழே முஃபஸ்ஸிர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜு பெருநாளைக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த 3 நாட்களைத்தான் அது குறிக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். 11, 12, 13. இன்றைக்கு நாம் 11வது நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். 13வது நாள் ஐயாமு தஷ்ரீக்கினுடைய முடிவு நாள். அன்றைக்கு அசர் வரை தக்பீர் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த தக்பீர் சொல்வதனுடைய அடையாளமே அது நம்முடைய பெருநாள். அது மட்டுமல்ல, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நோன்பு என்பது மிகப்பெரிய ஒரு கடமை, மிகப்பெரிய ஒரு அமல். நோன்பு என்பது மிகப்பெரிய ஒரு அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி சொல்கிற போது, அனைத்துக்கும் அல்லாஹ் தஆலா நன்மைகளை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். ஆனால் நோன்புக்கு மட்டும் அல்லாஹ்வே கூலி கொடுக்கிறான். அதனுடைய அறிவிப்பில் வான அஜிசி பிஹி,
நானே கூலியாக ஆகிவிடுகிறேன். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நானே அவனுக்கு கூலியாகி விடுகிறேன். நோன்பிலே பொறுமை, சகிப்புத்தன்மை என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குணமாக இருப்பதன் காரணத்தினால் பொறுமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா கணக்கில்லாமல் நற்கூலி வழங்குகிறான். ஒவ்வொரு நற்காரியத்துக்கும் நன்மைகள் இன்னது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டுட்டான். ஆனால் பொறுமைக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய நற்கூலி என்பது நிர்ணயம் கிடையாது, கணக்கில்லாமல். எந்த வகையில் எப்படிப்பட்ட ஒரு தரம் வாய்ந்த அது பொறுமையாக அந்த பொறுமை இருக்குமோ அதற்கு தோதுவான நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அந்த பொறுமைக்கு சொந்தமான ஒரு மாதம் நோன்பினுடைய மாதம். நோன்பு என்பதும் பொறுமையினுடைய, சகிப்புத்தன்மையினுடைய ஒரு அமல், ஒரு இபாதத். அந்த பொறுமைக்கு நம்ம எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொன்னால், நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி முன்னால் கஞ்சி, வடை, சமோசா, கட்லெட்டு, அது இது என்னென்ன வகை வகையான உணவு இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு டயத்தை பார்ப்போம். அப்படி ஒரு அந்த கஞ்சியை ஒரு தடவை பார்ப்போம். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பொறுமை, இப்படி ஒரு கையில் வர பார்த்துக்குருவோம், அங்கேயும் பார்ப்போம், கையையும் பார்ப்போம், நோம்பு கஞ்சியையும் பார்ப்போம். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பொறுமை இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுமை. கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு 20 நொடிக்கு முன்னால் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நோன்பு தந்துடக்கூடாது. நோன்பு எப்படா அந்த பாங்கு சொல்லுவாங்க, துவா சொல்லி கொடுப்பாங்க, நோன்பு திறக்கலாங்கிற எண்ணத்திலேயே என்ன செய்வோம், நாலா பக்கத்துலையும் பார்ப்போம், வாட்சி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்ப்போம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், நோன்பாளிக்கு 2 விதமான மகிழ்ச்சிகள், ஃபர்ஹத்தானி, 2 விதமான மகிழ்ச்சிகள். ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம், இன்னொன்று அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேரம். நோன்பாளிகள் அவ்வளவு பெரிய மகத்தான நன்மைக்குரியவர்கள். ஆனால் அந்த நோன்பை 5 நாட்கள் மட்டும் நோக்கக்கூடாது, ஹராம். இஸ்லாமிய 2 பெருநாட்கள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, இந்த 2 பெருநாளையும் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, ஹராம். அதே போல இந்த ஈதுல் அத்ஹாவை அடுத்து வரக்கூடிய அந்த 3 நாட்கள், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்கு பாருங்க, அதுலேயும் நோன்பு வைக்கக்கூடாது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எப்படி ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர் பெருநாளாக இருக்கிறதோ, அது சாப்பிடக்கூடிய, குடிக்கக்கூடிய, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறதோ, அதே போல ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் என்பதாக நாம் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரு உரிமையிடப்பட்ட அடிமை, அவர் என்ன செய்கிறார், அபூ முர்ரா என்பது அவருடைய பெயர். அவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் அவர்களோடு சேர்ந்து மிகப்பெரிய சஹாபியாகிய அம்ர் இப்னு அல் ஆஸை சந்திக்க போகிறார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸினுடைய தந்தை அம்ர் இப்னு அல் ஆஸ். நம்ம அவர்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் அரசியல் ராஜதந்திரி என்று சொல்வார்கள். அவ்வளோ பெரிய ஆளுமை, அவ்வளோ பெரிய மகத்தான ஒரு திறமை. இன்றைய எகிப்து நாடு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க 100க்கு 100 காரணம் அம்ர் இப்னு அல் ஆஸ். அவ்வளவு அற்புதமான அரசியல் ராஜதந்திரி. அந்த அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் அவர்கள் அபூ முர்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபியை கூட்டிட்டு போறாங்க. கூட்டி கொண்டு போகும்போது வந்த விருந்தாளிக்கு டீ கொடுப்போம்ல, வேற ஏதாவது உணவு கொடுப்போம்ல, அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஃபகர்ரப இலைஹிமா தஆமன், அவங்க 2 பேருக்கு ஒரு உணவை எடுத்து கொடுக்குறாங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனாகிய அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் அவர்களுக்கும் அபூ முர்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதருக்கும் கொடுக்குறாங்க. அப்ப அபூ முர்ரா சொன்னாரு, வான சாயிமு, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அதனால நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு. எந்த நாள் தெரியுமா, ஈதுல் அத்ஹாவுடைய அடுத்த நாள். நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னார். சொன்ன உடனே அப்பதான்
அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை நீங்கள் இப்படி செய்வது சரியல்ல. ஃபகால அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குல், இதை சாப்பிடுங்க. ஃபஹாதிஹில் ஐயாம் அல்லதி கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருனா பிஇஃப்தாரினா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல நோன்பு வைக்க கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த நாளை வயன்ஹானா அன் சியாமினா, நோன்பு வைப்பதை தடை செய்திருந்தார்கள். நோன்பு வைத்தவர்கள் அந்த நோன்பை விட்டு விடுமாறும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார். இது பெருநாளையில் ஒரு நாள் என்பது நமக்கு தெளிவாக ஆகிறது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை சொல்லும்போது வஹி ஐயாமு தஷ்ரீக், இது ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த நாளை பற்றி தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஐயாமு தஷ்ரீக், ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த நாள் இருக்கிறதே, இது ஐயாமு அக்லின் வஷுருபின் வதிக்ரின், இது உண்டு மகிழக்கூடிய, அருந்தி மகிழக்கூடிய ஒரு நாளாகும், திக்ருடைய நாளாகும். அதாவது உண்டு மகிழக்கூடிய அந்த எவ்வளவு பெரிய ஆனந்தமான நாளாக இருந்தாலும் அந்த நாள் திக்ரை விட்டு மறக்கடிக்கப்பட்ட நாளாக மாறிடக்கூடாது. ஜும்மாவுடைய நாள் உலக முஸ்லிம்களுக்கு பெருநாள். ஆனா அல்லாஹ்வை மறக்க முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபீ யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் அல்லாஹ் சொல்றான். ஜும்மாவுக்காக போகும்போது அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, திக்ருக்காக வேண்டி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஐயாமு தஷ்ரீக் என்பது தக்பீருடைய நாள் அப்படின்னு மட்டும் தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். தஷ்ரீக் என்று சொன்னாலே சூரிய வெளிச்சத்தில் காய வைப்பது என்று பொருளாகும். வெயிலில் காய வைப்பது என்பது பொருளாகும். உப்பு கண்டம் போடுற நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஐயாமு தஷ்ரீக்னா என்ன? ஷர்ரக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெயிலில் காய வைக்கக்கூடிய நாள். நம்ம கறியை என்ன செய்யக்கூடிய, காய வைக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு பெயர் தான் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள். அதனாலதான் ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த நாட்கள்ல குர்பானி கொடுக்கலாம் அந்த அசர் வரைக்கும் அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட பலவிதமான செய்திகள் நமக்கு இதனுடைய சிறப்பை விளங்க வைக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த வதுக்குருல்லாஹ ஃபீ ஐயாமி மாதுதாத், எண்ணப்பட்ட அந்த நாட்களிலே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தும் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளையே குறிக்கிறது என்பதாகவும் முஃபஸ்ஸீர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கடமையெல்லாம் முடிச்சிட்டான், உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளை முடித்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பிறை 10 அன்று நீங்கள் ஷைத்தானுக்கு, ஒரு ஷைத்தானுக்கு மட்டும் கல்லடிச்சிட்டு குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடிச்சிட்டு ஹலால் ஆயிட்டு தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லப்படக்கூடிய தவாஃபு ஜியாராவை போய் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஹஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் 11வது நாள் 12வது நாள் மூணு ஷைத்தானுக்கு என்ன செய்யணும்? கல்லடிக்கணும். 21 கற்களை எடுத்து 3 ஷைத்தான்களுக்கு கல்லடிக்கணும். 12வது நாள் சூரியன் மறையறதுக்கு முன்னால் அந்த மைதானத்தில் வெளியாயிட்டா அதுக்கப்புறம் 13வது நாள் தங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஒருத்தர் கல்லடிச்சிட்டு வரும்போது அந்த 12வது நாளுடைய சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, சூரியன் மறையிற நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு? அந்த மைதானத்துக்குள்ள மினாவுக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா அவர் 13வது நாள் இருந்து ஷைத்தானு கல்லடிச்சுட்டு போகணும். அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன 13வது நாள் எல்லாருமே இருப்பாங்க. 12வது நாள் கற்பனையே கிடையாது. 11, 12, 13 இந்த 3 நாள் இருந்துதான் என்ன செய்வாங்க? ஷைத்தானு கல்லடிச்சுட்டு போவாங்க. இப்போ அப்படி கிடையாது. யாராவது சில பேர் தான் என்ன செய்யறாங்க? 13வது நாள் இருந்து. ஆனா அந்த காலத்துல அந்த காலத்துல அரபுகள் அறியாமை காலத்திலும் ஹஜ் இருந்தது இல்லையா? அந்த அறியாமை காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹஜ்ஜை முடிச்சுட்டா மினாவுல கூடாரத்தை அமைச்சு ஜாலியா என்ன செய்வாங்களாம்? குடிச்சிட்டு அதே போல நல்ல உணவுகளை செஞ்சு நல்ல அந்தந்த சமூக மக்களினுடைய புகழாரங்களை சொல்லி கவிதைகளை படிச்சு டான்ஸ் ஆடி இப்படி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். கெட் டு கெதர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்களாம். ஒண்ணு ஹஜ்ஜினுடைய காரியத்தை முடிச்சிட்டோம், இப்ப எல்லாரும் சொந்த பந்தம்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம், நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சியா இருப்பாங்க. அல்லாஹ் இதுக்குதான் ஆயத்திறக்குனா பைதா கலைத்தும் மனாசிக்கக்கும், உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றி முடித்து விட்டால், தவாஃபு ஜியாரா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க,
உங்க ஹஜ்ஜி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு கூடாரத்தில் அரட்டை அடிக்காதீங்க. நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் சிரித்து விளையாடாதீர்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு மறந்தவர்களாக இருக்காதீர்கள். மாறாக ஃபதுக்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்த திக்ரா. அல்லாஹ் இந்த இடத்துல பாருங்க என்ன அழகான வார்த்தை சொல்றான் பாருங்க. உங்களுடைய மூதாதையர்களை நீங்கள் எப்படி நினைப்பீர்களோ, நினைவு கூறுவீர்களோ, அதே போல அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் அந்த நாட்கள்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? அல்லாஹ்வை நினைங்கன்னு சொன்னா திக்ருக்கும் மூதாதையர்களை நினைக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. மூதாதையர்களினுடைய புகழாரங்களை போட்டி தான் கவிதை ஏற்றினார்கள். எங்களுடைய மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, எங்களுடைய பாட்டனார் யார் தெரியுமா, அப்படி இப்படின்னு புகழ்ந்து என்ன செய்வாங்களாம், இந்த சமூக மக்களை அவங்க இன்சல்ட் பண்றது, அந்த சமூக மக்களை அவங்க இன்சல்ட் பண்றது, இதெல்லாம் பிரச்சனை வருது. உள்ள தண்ணி ஏறிடுமா, இவங்க ரெண்டு பேரும் சண்டை பேசின உடனே அடிப்படி சண்டை வந்துடும். அப்ப ஹஜ்ஜிக்கு என்ன செய்யறது, குளத்துக்கு போய் சேத்த தடவிக்கிட்டு போற மாதிரி என்ன செய்யறது, இந்த மாதிரி சண்டையோடு போவாங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா கண்டிச்சு சொல்றான். பைதா கலைத்தும் மனாசிக்கும் ஃபதுக்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்த திக்ரா. உங்களுடைய மூதாதையர்களை நீங்கள் நினைப்பதை விட கடுமையாக அல்லாஹ்வை நினையுங்கள். ஃபதுக்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்த திக்ரா ஃபமினன் நாஸ். அந்த இடத்துல போய் ஹஜ்ஜை முடிச்சிட்டு சொல்லிட்டா அல்லாஹ் தஆலா எல்லா துஆவையும் ஏற்றுக்கொள்வாங்கிறதுக்காக வேண்டி உலகம் சார்ந்த மக்கள் ஒரு துஆவை கேட்பாங்க. மையக்கூல் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இறைவா எங்களுக்கு இந்த உலகத்துல மட்டும் எங்களுக்கு நல்லது கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவர்களுக்கு வமாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில எந்த பங்கும் கிடையாது. உலகத்தை பத்தி மட்டும் தான் அவன் கேட்டான், அதனால மறுமையில அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் வமினன் நாசி, மனிதர்கள நல்லவங்களும் இருக்காங்க. அந்த நல்லடியார்கள் எப்படி துஆ கேட்பாங்க தெரியுமா? மையக்கூலு, இப்படி சொல்வார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். எங்களுடைய இரட்சகனே எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அழகிய சன்மானங்களை கொடு, அழகான நல்லறங்களை கொடு என்று கேட்பார்கள். அதே போல வகினா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்வார்கள். அப்ப அந்த அரட்டையில ஈடுபடக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் உலகம் நினைப்பு வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய நினைவோடு துதிப்போடு இருந்தால் அவர்கள் ஆகிரத்தையும் நினைத்து ஆகிரத்தினுடைய நலவுகளையும் கேட்பார்கள், ஆகிரத்தினுடைய அந்த பயங்கரமான தண்டனையை விட்டும் எச்சரிக்கையோடு அவர்களை பாதுகாப்பு தேடுவார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வதுக்குருல்லாஹ ஃபீ ஐயாமி மாதூதாத். ஹஜ்ஜி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யாதீங்க, அந்த 10வது நாளோடு உங்களுடைய நல்ல காரியங்களை எல்லாம் முடிச்சுக்கிறாதீங்க. மாறாக அதுக்கு அடுத்து வரக்கூடிய 11, 12, 13வது நாளும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டான். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தனியாக தொழுதாலும் ஜமாத்தோடு தொழுதாலும் என்ன செய்யணும்? தக்பீர் சொல்லணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் திக்ர் செய்வாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வழிமுறை. கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல வேற ஏதாவது திக்ர் இருக்கா, வேற ஏதாவது தஸ்பீஹ் இருக்கா? இல்லை. இந்த இடத்துல திக்ருகளை மட்டும், இந்த தக்பீர்களை மட்டுமே நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு பர்லான தொழுகைக்கு பிறகும் நாம் தக்பீர் சொல்வதை போல சில சஹாபாக்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் என்ன செய்வாங்களா, தங்களுடைய படுக்கையில உட்கார்ந்து தக்பீர் சொல்லுவாங்களாம், கடை வீதிக்கு நடந்து போகும்போது தக்பீர் சொல்லுவாங்களாம், அதே போல நஃபிலான தொழுகைக்கு பின்னாலே தக்பீர் சொல்லுவாங்களாம். பர்லான தொழுகை மட்டும் இல்லை, நஃபிலான தொழுகைக்கு பின்னாலேயும் தக்பீர் சொல்வார்களாம். மினாவிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், வெளியே சென்று மக்கள் எல்லாம் பேச்சு வழக்கிலே உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போது சத்தம் போட்டு அவர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையை சொல்வார்களாம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லி தக்பீர் சொல்லி முடிச்ச உடனே 2 மருங்கிலும் இருக்கக்கூடிய மலைகள் எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா சஹாபாக்களும் எல்லா மக்களும் சேர்ந்து என்ன செய்வாங்களாம், அந்த தக்பீரை முழங்குவார்களாம். கடை வீதியிலே மக்கள் எல்லாம் வியாபாரத்திலே மூழ்கி இருக்கும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடை வீதிக்கு இதற்கென்றே போவார்களாம்.
கான இப்னு உமர் வ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா யக்ருஜானி இல சூக் ஃபி அய்யாமில் அஷ்ர். இந்த 10 நாட்கள் பெற முதல் 10 நாள் இருக்கு பாருங்க, முதலாவது பிறையிலே இருந்து 10வது நாள் வரை அந்த நாட்களிலே என்ன செய்வாங்களாம், எந்த நாள் வேண்டாலும் கடையில பிஸியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்வாங்களாம், கடை வீதியில போய் சத்தம் போட்டு சொல்லுவாங்களாம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அப்படி தக்பீர் சொன்ன உடனே இருக்கிறவங்க எல்லாருமே அல்லாஹ்வின் மீது ஆர்வம் உள்ளவங்க எல்லாரும் அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த சப்தம் மதீனா நகரமே குலுங்குற மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய சப்தத்தோடு சொல்வார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இவ்வாறு தக்பீர் என்பது நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தக்பீருக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை நாம் தருகிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்கும் போது, பாங்கு சொன்னாலும் தக்பீர், பாங்கு எல்லா மக்களுக்கு வழங்கக்கூடிய வகையில கொடுக்கப்படக்கூடிய அழைப்பு, தொழுகைக்கான அழைப்பு எப்படி கொடுக்கப்படுகிறது? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். திருப்பி முதல்லயே 2 தக்பீர், அதுக்கடுத்து 2 தக்பீர், அதுக்கடுத்து தான் ஷஹாதத். தக்பீருக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம். இப்போ ஒவ்வொரு பாங்கிலேயும் 6 தக்பீர்கள் வருகின்றன. அதே போல இகாமத்து சொன்னால் அதிலேயும் தக்பீர்கள் வருகிறது. தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள், தொழுகையில 4 ரக்காத்து தொழுகையில 22 முறை தக்பீர் வருகிறது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் தஹரீமா கட்டாய கடமை, அதை விடக்கூடாது, விட முடியாது. அல்லாஹ் அக்பர் முதல் தக்பீர் தஹரீமா கட்டுறோம் பாருங்க, அதுல அல்லாஹ் அக்பர் ஒவ்வொருத்தரும் சொல்லி ஆகணும். அப்படி சொல்லலைன்னா திருவக்கூடாது. தக்பீர் தஹரீமா என்பது கட்டாய கடமை. இப்படிப்பட்ட தக்பீர் தஹரீமாவோடு இணைத்து இந்த தொழுகையில 2 இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் நம்ம சொல்லக்கூடிய திக்ர் என்ன? அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இது தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலும் என்ன சொல்றோம்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ். இதுக்கு அர்த்தம் என்ன? வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெரிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கண்ணியம், செல்வம், செல்வாக்கு அனைத்தையும் பெற்றிருந்தாலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அது மட்டுமல்ல, தொழுகையிலே சொல்லப்படக்கூடிய இந்த பர்துடைய தொழுகையில் மட்டும் 4 ரக்காத் பர்து தொழுகையில 22 முறை அல்லாஹ் அக்பர் என்று வருகிறது. இவ்வாறு 5 நேர தொழுகைகளையும் கணக்கிட்டால் ஒரு நாளைக்கு 94 முறை நாம் தக்பீர் சொல்கிறோம். ஒரு நாளைக்கு தொழுகையில மட்டும் 94 முறை என்ன செய்யறோம்? தக்பீர் சொல்கிறோம். அது அல்லாமல் சுன்னத் நஃபிலான தொழுகைகளை எடுத்துக்கொண்டால் அது எவ்வளவு இருக்கும்? இவ்வாறு கணக்கிட்டால் நிறைய தக்பீர்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஏறக்குறைய ஒரு நாளையில் சுன்னத் நஃபிலான தொழுகை எல்லாம் சேர்த்து பார்த்தா 342 தக்பீர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 342 தக்பீர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, குல்லு ஸலாமா பி சதகத்து. மனிதனுடைய மூட்டு எலும்புகள் இருக்கு பாருங்க, எலும்புகளின் இணைப்புகளுக்கெல்லாம் ஒவ்வொரு இணைப்புக்கு பாரமா நீ என்ன செய்யணும்? சதக்கா செஞ்சு ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் சொல்லலாம், அவ்வளவு காசு பணம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படி கேட்கும்போது, நீங்க நினைக்கிற மாதிரி என்ன இல்ல, காசு பணம் தான் சதக்காங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய தஸ்பீ சதக்காவாகும், அதேபோல தஹ்லீல் சதக்காவாகும், தஹ்மீத் சதக்காவாகும், தக்பீர் சதக்காவாகும், நன்மை ஏவுவது அது சதக்காவாகும், தீமையை தடுப்பது சதக்காவாகும். ஒரு மனிதர் நடந்து போகின்ற போது அவருடைய சுமைகளை சுமந்து அவருக்கு உதவி செய்வது அது ஒரு சதக்காவாகும். அதே போல அவரை உங்களுடைய வாகனத்திலே ஏற்றி அவருக்காக உபகாரம் செய்வது அதுவும் சதக்காவாகும். ஒரு முஃமினை புன்னகைத்த முகத்தோடு பார்த்து சிரிப்பது அதுவும் சதக்காவாகும். இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சதக்காவை நீங்க நிறைவேற்றுறீங்க. அதனால நீங்க பணம் காசு செலவழிச்சுதான் அந்த சதக்காவை நிறைவேற்றுங்கிற அவசியம் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகத்துல நபி அவர்கள் என்னென்ன லிஸ்ட் போட்டு சொன்னாங்களோ இவை அனைத்தையும் செய்தால் நம்முடைய மூட்டுக்களுக்கு அது என்ன பாதுகாப்பாகும். நம்முடைய முழங்கால் மொழியா இருக்கட்டும், நம்முடைய கை முழங்கையா இருக்கட்டும், நம்முடைய விரல்களினுடைய அந்த கணுக்கள், இந்த அந்த இணைப்புகள் இருக்கு பாருங்க, இதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு எலும்புகளின் இணைப்புகளாக இருந்தாலும் அனைத்துக்கும் பெரிய பாதுகாப்பு நபி அவர்கள் சொல்லி தந்த இந்த திக்ர்கள். அதுல எதுவும் வருது? தக்பீரும் வருது.
அப்போ ஒரு நாளைக்கு நம்ம சுன்னத்து நபில் எல்லாத்தையும் சேர்த்து 342 நபிகள் நாயகம் சொன்னார்கள். 360 சதக்காக்கள் எலும்புகளுக்கு பாரமாக என்ன செய்யணும், நீங்க சதக்கா செய்யணும் சொல்றாங்க. கரெக்டா வருதா இல்லையா கண்ணியமானவர்களே? அது மட்டுமல்ல, தக்பீர் என்பது இது மட்டுமல்ல. இந்த தக்பீர் ஜனாசா தொழுகை வைக்கும் போது 4 தக்பீர் தான் தொழுகையே. 4 தக்பீர் தான் தொழுகையே. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத் ஆன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை தொழ வைத்தார்கள். 70 தக்பீர்கள் சொன்னார்கள். வெறும் தக்பீர் தான். ஜனாசா தொழுகை ஒரு துஆ. அதுல சஜதா இல்ல, ருக்கு இல்ல, அத்தஹியாத் இல்ல, எதுவும் இல்ல. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோம். அதுல சூரத்துல் ஃபாத்திஹா முதல்ல, 2வது ஸலவாத் ஓதுறோம், 3வது துஆ ஓதுறோம், 4வது சலாம் கொடுக்கிறோம். இந்த தக்பீர் இடையில ஒருத்தர் என்ன செய்யல, இந்த துஆவெல்லாம் செய்யல, தொழுகை கூடி போயிடும், துஆ கிடைச்சு போயிடும், அந்த ஜனாசாவுக்கு துஆ கிடைச்சு போயிடும். பெருநாள் தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையில் என்ன செஞ்சாங்க, தக்பீர்களை நிறைவாக சொன்னார்கள். முதல் தக்பீரிலே 7 தக்பீர், முதல் ரக்காத்திலே 7 தக்பீர்களை சொன்னார்கள். 2வது ரக்காத்திலே 5 தக்பீர்களை சொல்லி காட்டினார்கள். இவ்வாறு தக்பீர் என்பது எல்லா வணக்கங்களிலும், அதாவது இணை பிரியாத ஒரு திக்ராக நமக்கு சொல்லி தரப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்கள் காலையும் மாலையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். வகப்பிருஹு தக்பீரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, தங்களுடைய வஹீனுடைய துவக்க காலத்துல பார்க்க முடியாத அளவுக்கு பிரமாண்டமான அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய காட்சியை பார்த்துட்டு முடங்கிய நிலையில கிடக்குறாங்க. அந்த நேரத்தில் சரியா குளிக்கிறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, யார்கிட்டையும் சரியா பேசுறது இல்ல, வெளியே போறது இல்ல, முடங்கி போய் அப்படியே கிடக்கக்கூடிய சமயத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாசத்துக்கு பிறகு சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முத்தஸிர் அல்லாஹ் இறக்கினான். சூரத்துல் முத்தஸிர் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே, கும் எழுந்திருங்கள், சுறுசுறுப்பா எழுந்திருங்க, ஃபஅந்திர் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், வரப்பக்க ஃபக்கபீர் உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். ஏன் முடங்கி போய் கிடக்குறீங்க? இதுல அர்த்தம் என்ன தெரியுமா? தக்பீர் சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாம் பறந்துவிடும், உற்சாகம் பிறக்கும். அல்லாஹ் அக்பர். போர்க்களங்களிலே பாருங்கள், போர்க்களங்களிலே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? முஜாஹிதுகளினுடைய ஒரு அற்புதமான தூண்டுகோலாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஊக்கமே அது என்னன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர். மூமின்களை பொறுத்த வரைக்கும் ஆயுதத்தை தூக்கிட்டு அல்லாஹ் அக்பர் சொன்னா ஏதோ ஒரு புதிய உத்வேகம் உருவாகக்கூடிய ஒரு சுறுசுறுப்பை அந்த தக்பீர் செல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலெல்லாம் சோர்ந்து விடுகிறது, எனக்கு ஒரு அடிமை தேவை என்று கேட்டபோது பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த திக்ர் என்ன? நீங்கள் தூங்க போற நேரத்துல சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லுங்க. உங்கள் உடலில் ஏற்பட்ட களைப்பெல்லாம் நீங்கிவிடும். காலையில் எழுந்திருக்கும் போது நீங்கள் உற்சாகமாக எழுந்திருப்பீர்கள், உடல் களைப்பெல்லாம் நீங்கிய நிலையில் எழுந்திருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கத்தில் இன்னொரு பழக்கம் என்னவென்று சொன்னால், நாம் அவர்கள் உயரமான இடங்களை நோக்கி ஏறுகிற போது களைப்பு வருமா வராதா? கீழே இறங்கும்போது சர்ன்னு இறங்கிடுவோம், மேலே ஏறும்போது ஒரு வகையான நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சோர்வு வரும், முடியாதுப்பா அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன? உயரமான இடங்களில் ஏறுகிற போது அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்வார், கீழே இறங்கும் போது சுப்ஹானல்லாஹ் சொல்வார். லிப்ட்ல ஏறும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும். லிப்ட்ல ஏறது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும், ஆனா மேல ஏறும்போது தக்பீர் சொல்லணுங்கிற ஹதீஸை வச்சு நம்ம பார்க்கும்போது லிப்ட்ல ஏறும்போது கூட தக்பீர் சொல்லிக்கிட்டே போகணும். அது ஒரு பெரிய திக்ர். நெருப்பு பற்றி விட்டால், நெருப்பு பற்றி விட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தக்பீர் சொல்லுங்கள், அந்த தக்பீர் நெருப்பை அணைத்து விடும் என்று சொன்னார். நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரு சாதனம் என்ன? தக்பீர். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்தவர்களாக அவர்கள்
பிரயாணத்தை துவங்க போகின்ற நேரத்தில் அவர்கள் தக்பீர் சொல்வார்கள். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த 3 தடவை சொல்லிவிட்டு லா இலாஹ அதுக்கு பின்னால ஒரு துஆ ஓதுவாங்க. ஓதிட்டு வானலோகத்தை பார்த்து இப்படி சிரிப்பாங்க, வானத்தை பார்த்து இப்படி சிரிப்பாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிட்டு ஏன் சிரிக்கிறேன் நீங்க கேட்க வேணாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சிரிச்சாங்க, சிரிச்சிட்டு கேட்டாங்க நான் ஏன் சிரிக்கிறேன் நீங்க கேட்க வேணாமா அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ் ஏன் சிரிச்சீங்கன்னு கேட்டேன். உடனே வாகனத்தை வசப்படுத்தி தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியானுடைய இந்த புகழாரத்தை கேட்டுவிட்டு அந்த அடியானை நோக்கி சிரிக்கிறான். அடியானை நோக்கி சிரிக்கக்கூடிய அல்லாஹ்வை நோக்கி நாம் திரும்ப பதிலுக்கு சிரிக்க வேண்டும் என்பதற்காக நான் சிரித்தேன், நீங்களும் சிரியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, தக்பீருக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு. பிறை முதலிலே பார்த்து விட்டால் முதல் பிறையை பார்த்தவுடன் நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலால ருஷ்தின் வ கைர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய துஆ. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையிலே நம்மளுக்கு நபி அவர்கள் சொல்லி தந்த ஒவ்வொரு துஆவினுடைய பொருள்களையும் கொஞ்சம் விளங்கி பாருங்கள். அற்புதமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவை நம்ம நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் ஈடுகட்டக்கூடிய அற்புதமான ஒரு துஆக்கள் நபி அவர்களால் சொல்லி தரப்பட்டிருக்கின்றன. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். பிறைய பார்த்து நான் துஆ செய்றேன், பிறைய பெருசா நினைக்கல, அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு தக்பீரை சொல்லிட்டு துஆ செய்வாங்க. என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான். இறைவா, இந்த பிறையை, உதயமாகக்கூடிய இந்த பிறையை எங்களுக்கு அமைதியும் சாந்தியும் நிறைந்த பிறையாக ஆக்குவாயாக. பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். மேலும் ஈமானும் சலாமத்தும் உடைய பிறையாக ஆக்குவாயாக என்று சொல்லிவிட்டு மற்ற காபிர்கள் ஏதாவது நினைச்சிடக்கூடாது. நம்மள அப்படித்தானே சொல்றாங்க சினிமாவில் கூட. இது மேற்கை வணங்கக்கூடிய முஸ்லிம்கள், மேற்கை வணங்கக்கூடிய துலுக்கர்கள் சொல்லிட்டு என்ன செய்வான், கவிதை ஒன்று படிக்கிறாங்க. நம்ம மேற்கையை வணங்குறோமோ இப்படித்தான் அறியாத மக்கள் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நபி அவர்கள் சொல்றாங்க, ரப்பி வரப்புக்கல்லாஹ், என் இறைவனும் திரையே உன் இறைவனும் அல்லாஹ்வாக இருக்கின்றான். உன்னைய பார்த்து நான் துஆ செய்றேன் நினைக்காத, உன் இறைவனும் என் இறைவனும் அல்லாஹ் தான். ஹிலால ருஷ்தின் வகை. இறைவா, நேர்வழியின் பிறையாக, கைருடைய பிறையாக இதை எனக்கு ஆக்கி தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பல கட்டங்களில் அல்லாஹு அக்பர்ங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி பார்க்கணும். உடல் சோர்ந்த நிலையில் நம்முடைய உள்ளமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது, உற்சாகம் இல்லாத ஒரு சோகம் நம்முடைய உள்ளத்தை அப்படியே கப்பி பிடிக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்திலே நாம் சொல்ல வேண்டிய உற்சாகமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை நமக்கு ஒரு இனம் புரியாத உற்சாகத்தையும், இனம் புரியாத தைரியத்தையும், இனம் புரியாத ஒரு ஊக்கத்தையும் நமக்கு உருவாக்கி தரும். இதுதான் நமக்கு தேவை. கண்ணியமானவர்களே, ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் நமக்கு அந்த தக்பீரினுடைய மகத்துவத்தை சொல்லி தருகிறது. எனவே தக்பீரை சத்தம் போட்டு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னால் மட்டுமல்ல, ஒவ்வொரு நஃபிலான சுன்னத்தான தொழுகைக்கு பின்னாலும் மனதுக்குள்ள என்ன செய்யணும்? நம்ம தக்பீரை சொல்லிக் கொள்ள வேண்டும். செல்லுகின்ற பாதையெல்லாம் தக்பீரை முழங்கியவர்களாக செல்லும் போது நம் வாழ்க்கை உற்சாகமாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய உல்ஹியாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஐயாமு தஷ்ரீக்கினுடைய திக்ருடைய காலங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.